வாழ்த்துகிறேன். கடந்த செய்தியில் எத்தனை பேர் வாங்கினீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 8 நாள் இல்லை, ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருங்க. சரியா? நேரம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் அற்புதங்களை, நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறேன்? குடும்பமாக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போய் பார்க்குறதில்ல, அவங்க சொல்கிறத கேட்க. குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக பார்க்குறாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நேரமாக போச்சு. அது ஓய்வெடுக்கிற நேரம். எல்லாம் வேலைகளை முடிச்சுட்டு காலையில் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாயங்காலம் ஓய்வெடுக்கிற நேரம், டிஃபன் சாப்பிடுகிற நேரம், இந்த 6 மணிக்கு அப்படி உட்காந்து ஸ்நாக்ஸை குறிச்சிக்கிட்டு அப்படியே பார்க்குற நேரம். அதுக்கப்புறம் போய் அவங்க நைட்டு தான் செய்வாங்க போல. அதில் ஒரு நாள் ஒரு கணவன் வந்து கூப்பிடுறாராம்மா மனைவியை, மாமா வா வா வா, உங்கள் அம்மா வந்துட்டாங்க, சீக்கிரம் வா, சீக்கிரம் வர்றாங்க பாரு வா அப்படின்னு. ஒன்று அந்த பொண்ணு அவருடைய மனைவி வேகமாக ஓடி வந்து கதவை விட்டு நின்று பார்க்குதான். எங்கெங்க இன்னொன்று அது என்ன டிவியில் ஓடுது. ஆமாங்க, இவங்க எங்கள் அம்மா தான் அப்படின்னாங்க. அதை சொல்லி எனக்கு ரொம்ப சிரிப்பு சந்தோஷமாக இருந்துச்சு. வா வா வா, உங்கள் அம்மா வந்துட்டாங்க, உங்கள் அம்மா இது அவங்க அம்மா எங்கே அவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க போல் இருக்குன்னு ஓடி போய் கதவை அப்படி நின்று பார்த்தா அவர் சொன்னாரா, அங்கே பார்க்காத, டிவியை பாரு, இதான் உங்கள் அம்மா வந்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை. யாரார் என்னைய அம்மாங்கிறாங்க, மகங்கிறாங்க, செல்லோங்கிறாங்க, என்னைய கண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இத்தனை அன்பா எங்கள் பேரில் என் பேரில் இருக்கிறீங்க, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தாப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கு இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க, ஆசீர்வாதி. இயேசு மூல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இங்கே நாங்கள் ஜெயில்களில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், ரெவின்யூ குவார்ட்டர்ஸில் இருந்தோம். ஜெயில்கள் முழுவதும் எல்லாம் அரசாங்கம்தான் அங்கே ஆட்சி செய்து, எல்லாம் வெறும் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸும் அதுவும் இதுவும், தாலுக்கா ஆஃபீஸரும் அந்த ஆஃபீஸ் எல்லாமே பெரிய ஹாஸ்பிட்டல், சப்ஜெயில் எல்லாம் இருக்குது. அதில் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், 25 வருஷம் சரித்திரமே இல்லை. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை, அவர்னால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி என்ன எத்தனையோ பேர் அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க, ஊழியக்காரரை கேவலமாக பேசுகிறாங்க, சர்ச்சுகளெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த ஊட்டியில் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய ஆர்எஸ்எஸ்கார், பிஜேபிக்கார், சிவசேனாக்கார், சௌந்தரிய லகரியில் இருக்கவங்க, ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றத்தினர், ஆதிபராசக்தி மன்றத்தினர், விஸ்வஹிந்து பரிஷ், அப்புறம் இந்து முன்னணி, இத்தனை பேருக்கு மத்தியில் தான் நான் சுற்றிட்டு இருக்கிறேங்க. அந்த 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு எந்த தடையும் ஏதோ அப்பப்போ ஒன்று தலைதூக்கும் தெரியாதவங்க அவங்கள அடக்கிடுவாங்க. இந்த சகோதரர்களுக்காக, இங்கே இருக்கிற இப்படிப்பட்ட இந்து சகோதரர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த வருஷம் வரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஆதரவை கொடுத்தாங்க. எனக்கு ஆதரவு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீடுகளில், அந்த குடும்பங்களில், அந்த ஜனங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. எனக்கு ஆலயம் இல்லை, அப்படி ஜனங்கள் வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்யும் பொழுது அவங்க புருஷ மாற்ற சொல்கிறாங்களே, அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க, வாழ்க்கையில் அவங்க ரொம்ப விளக்கேற்றினவங்க அப்படியே சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு. அதனால் என்ன அப்படி இல்லைங்க, அவன் என்னத்தானே அப்புறம் யாரையுமே அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க. எங்கள் ஊர் சமாதானத்தின் எல்லை, அதனால் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கான். எல்லா இந்து, முஸ்லீம், தமிழர்கள், எல்லா ஜாதியும், ஜாதி வித்தியாசமே பார்க்க மாட்டேன். நீங்கள் வேணா பொய் சொல்கிறது இல்லை. நீங்கள் இங்கிருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டீங்கன்னா தொடமாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவங்களுக்கு அவங்கள்ட்ட நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்க, ஒதுங்கி நிற்பாங்க. ஜாதி வித்தியாசம் எங்கள் ஊரில் அது இல்லை. இந்த ஊட்டியில் அப்படி இல்லை. எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. நாங்கள் என்ன எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதனால நாங்கள் பாகுபாடு பார்க்குறதில்ல, படித்தவங்க ஏழைன்னு பார்க்குறது, படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, ஏழை பணக்காரங்கிறது இல்லை, சமமாக இருக்கிறோங்க. அதுக்காக என்ன காரணத்தினால ஆண்டவர் இந்த ஊட்டிக்கு கொண்டாரோ,
கோடாகோடி ஸ்தோத்திரங்களை தினம் ஏறெடுக்கிறேன் சொல்லுவேன். இந்த ஊட்டிக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் நின்றுட்டுருக்குறேன். நான் எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, இந்த நேரத்தில் சினிமா பார்த்துட்டு ட்ராமா பார்த்துக்கிட்டு உல்லாசமாக உலக பிரகாரமாக வாழ்ந்து பேயாக போய் கடைசியில் நாயாக மாறி பைத்தியகாரி ஆடையில் அப்படியெல்லாம் உண்மை தாங்க. இன்றைக்கு நான் இங்கே ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு வந்தது தம்முடைய நாம மகிமைக்கென்று என்னை கூட்டிகிட்டு வந்துருக்குறார். எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுங்க, நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரிந்து ஒரு வாய் போதாது, இந்த ஆயுசும் போதாது. இந்த ஊருக்காக நன்றி சொல்கிறேன். இந்த ஊருக்கு வந்தவங்களுக்கு தெரியுங்க, போக மாட்டாங்க. இப்போ என்னெல்லாம் கூப்பிடுறாங்க, நீங்கள் இங்கே வந்து அப்படின்னு. நான் வரமாட்டேன், நீங்கள் இங்கே வாங்க, எங்கள் ஊரை வந்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. கேரளாவில் அந்த மலை இடிஞ்சு விழுந்து, அதனால் அடுத்தது நீலகிரிக்கு வரணும். ஒரு காலம் வராது, ஒரு காலம் நீலகிரியெல்லாம் அப்படி மூடாதுங்க. நான் சொல்கிறேன் எங்கள் ஊர் மூடாது. நாங்கள் எல்லாருமே சாமி ஏற்றுட்ருக்காங்க, எல்லாருமே ஆண்டவரை நம்புகிறவங்க. அது எப்படி எங்கள் மலை அப்படி விழுகுமா? விழுகாது. அதனால நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் ஊரில் நான் ஜெயில்களில் இருக்கும்போது அங்கே வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க. தாமஸ் சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தால் ஜெயில்களுக்கு தினம் வருவாங்க அங்கே அந்த குவார்ட்டர்ஸுக்கு. அப்போ அந்த ஜெயில்கள் கீழே அந்த பெரிய ஆஸ்பத்திரி, அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அந்த ரோட்டில் போனால் சங்கீதா ஹாஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஹாஸ்டல் வச்சுருக்குறாங்க. ஒரு அம்மா படுகா இனத்தை சேர்ந்தவங்க, அவர் பேர் நடராஜ். அவங்க வீட்டுக்கார் வந்து போட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க, ஏரி, அங்கே ஒரு லாட்ஜ் நடத்திட்டுருக்கிறாரு இது மாதிரி. அப்புறம் அவங்க ஹட்டி, அதாவது அவங்க இப்போ இருக்கிற இடம் பேர் ஹட்டி, அதில் தோட்டங்களை எஸ்டேட்டுகளையும் விவசாய காரியம் செய்கிறார். அவர் ரொம்ப நிறைய பாடுபடுறாங்க. பெரிய குடும்பம், அந்த குடும்பம் முழுவதும் வசதியான குடும்பங்கள். அதில் இந்த சகோதரி வருவாங்க. இவங்க அந்த ஹாஸ்டலில், லேடிஸ் ஹாஸ்டல் வேலைக்கு போகிறவங்க வந்து அதில் தங்குறது. அப்போ அவங்க வருவாங்க. எல்லாத்துக்குமே அங்கே ரொம்ப டைட், எல்லா வேலை வீட்டில் அந்த அம்மா அவர் எல்லாம் அப்படி வேலை செய்வாங்க. ஆனால் வீட்டில் சமாதானம் இருக்கிறது இல்லை. வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க. அவர் இதை இதையும் அவரும் வேலை செய்துட்டு வருவார். இதுவும் என்ன சண்டையோ தினம் சண்டை. அதுக்கு இவங்க வருவாங்க எங்கிட்ட வந்து, நீ வந்து எனக்கு ஜெபம் பண்ணுக்கா அப்படின்ட்டு. சின்ன வயசு. அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணால் அப்போ அவங்க என்ன காரியம்னு சொன்னால் என்னன்னே தெரியல. எங்களுக்கு நிறைய பல ஜோலிகள் இருக்குது. எங்களுக்கு விவசாயம் மாத்திரம் இல்லை, அவர் அங்கே ஒரு லாட்ஜ் நடத்திட்டுருக்காரு. அங்கே வர்ற அந்த போட் ஹவுஸ்க்கு வர்றவங்க, அந்த ஏரி பார்க்க வர்றவங்களெல்லாம் அங்கே இருக்குது. நிறைய லாட்ஜுகள் இருக்குது. அங்கே ஒன்று எடுத்துகிட்ருக்காரு. அதில் இன்னொரு அம்மா வேறு போட்டி இல்லை, அது நான் எடுத்தேன்னு சொல்லி போட்டி. அதுக்காக என்னை கூப்பிட்டு போய் ஒரு நாள் அந்த ஒவ்வொரு அறையில் ஒரு 2-3 அறை நிறையா இருக்குது. அதில் கூப்பிட்டு போய் என்னைய ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் வாங்க, நான் இயேசுவின் ரத்தத்தை கூட்டு போய் அப்படியே தெளித்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம். இவங்க ஹாஸ்டல் இருக்க பிள்ளைகளையும் கூப்பிட்டு வருவாங்க, கல்யாணமானவங்கெல்லாம். அப்படி வந்துட்டு அது அவங்களுக்கு பழக்கமாக போயிடுச்சு, எங்கிட்ட வராமல் இருக்கிறதில்ல. அப்போ ஒரு நாள் வந்தாங்க. ஒரு நாள் வந்த உடனே எனக்கு இன்றைக்கி ரொம்ப சங்கடமாக இருக்குது, என் தலை சுற்றுது, எந்திரிக்க முடியல, நார்மலாக இருக்க முடியல, என்னென்ன தெரியல எனக்கு. என்னென்னமோ மனசு அலைவாயுது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு அப்படி ஒரு சுயநினைவு இல்லாமல் நான் இருக்கிறேன், என்னன்னு தெரியல எனக்கு. அதனால இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணணும் விசேஷமாக எனக்கு அப்படி. சரி உட்காருங்க. எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, வரிசை உள்ள நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. வாசல் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. கோட்டர்ஸ் வாசலெல்லாம் சிமெண்ட் போட்டிருப்பாங்க. அங்கேருந்து இங்கேருந்து வெளியில் போனாங்கன்னா அங்கேருந்து உள்ளே வருவாங்க ஜெபத்துக்கு. அதனால் அப்படிப்பட்ட நல்ல கூட்டம். அப்போ இவங்க வந்தாங்க. அப்போது ஜெபம் பண்ணும்போது இந்த பாத்திரம் இருக்குதுல்ல, இதில் தண்ணி வச்சுருப்பேன். தண்ணி கொண்டு வந்து பைபிளு பாட்டு புக்கம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. எனக்கு முன்னால் இதில் நிறையா தண்ணி ஊற்றி பக்கத்தில் ஒரு கிளாஸ் வச்சு இப்படி வச்சுருப்பேன். அப்போ வர்றவங்களெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வயிறு வலி, கால் வலி, அப்புறம் எண்ணெய் வச்சுருப்பேன். நானே எண்ணெய் பூசுவேங்க. என்ன புண்ணை அழுகிட்டு இருந்தாலும் அந்த புண்ணில் எடுத்து அந்த எண்ணெயை அப்படி பூசும்போது, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்களே பூசிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் பேசாமரு அப்படின்னுட்டு, ஏசப்பா குஷ்டரோகியை தொட்டாரு. ஏன்னா இது நான் பாவியில் நீச பாவி, பிரதான பாவி, சூரியனை காணாத முதிரா பிண்டம், நான்
என்னுடைய உடனே பூசிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை தொடணுங்கிறதுக்காக கை கழுவுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணெயை பூசுவேன். சுகமாக்கிட்டு தான் போவாங்க. நொண்டிட்டு வருவாங்க, நடந்துட்டு போவாங்க, அப்படி தள்ளாடிட்டு வருவாங்க, நிமிர்ந்து போவாங்க, சந்தோஷமாக சிரிச்சிட்டு. அங்கே நாங்கள் இருக்கிற அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க, ஏன் அப்படி கூப்பிட்டு போகிறீங்க, அங்கே போயிட்டு வரும்போது நல்லாயிருவீங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், அது பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்களா, அப்படியா நீங்கள் போங்க நல்லாயிட்டு வருவீங்கன்னு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் 25 வருஷங்களாக எனக்கு கொடுத்தார். இதெல்லாம் தண்ணி வச்சுருக்குறேன், ஒரு சின்ன கிளாஸ், அதிலிருந்து ஊற்றி எடுத்து இயேசுன்றத எண்ணெய் பூசி அபிஷேகத்தையில மாதிரி குடிச்சிட்டு தான் போவாங்க. என் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் மாறும், காய்ச்சல், தலைவலி. அப்போது அவங்க சொன்ன உடனே எனக்கு சங்கடமாக இருக்குது, என்னமோ பண்ணுது, தலை சுற்றுது, என்னால் நடக்க முடியல, நார்மலாக இருக்க முடியல, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உடனே ஜெபம் பண்ணி, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி, இதில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து, அது எவர் சில்வர் கிளாஸு, கொஞ்சம் அகலமானது, அதில் அதை ஊற்றி கொடுத்தேன். கொடுத்த உடனே நிற்கிறாங்க அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பேர், அவங்க அக்கா தங்கச்சி அவங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஒரு கும்பலாக வருவாங்க, 4 குடும்பம் வரும். அப்போ எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஜெபம் பண்ணி எல்லோரும் முடிச்சாங்க. கடைசியில் இவங்களுக்கு கொடுத்ததை இவங்களை எடுத்து குடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டு வரோம் அப்படி நிற்கிறாங்க அந்த 7-8 பேர். அப்போ இந்த சுசீலாங்கிற அந்த ஹாஸ்டல் அந்த ஓனர் அந்த பொண்ணு, ஐயோ என்ன இது அப்படின்ட்டு அப்படியே வாயில் ஒரு கருப்பு நூல் வருதுங்க. ஒரு கருப்பு நூல், இவ்வளோ பெரிய நூல். நீங்கள் வாயில் ஒரு சின்ன ஏதாவது பட்டால், நான் உண்மையாக சொல்கிறேன், மிகைப்படுத்துறதில்ல, குறைவாக தான் ஒரு சின்ன இது இருந்துச்சுன்னா கூட வாயில் நமக்கு ஏதாவது பட்டால் இடருவோம். இந்த சின்ன தலைமுடி மாதிரி பட்டுச்சுன்னா கூட அன்ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். அப்போ இது இவ்வளோ பெரிய நூல் வருதுங்க, கருப்பு நூல். ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கேன். இந்த கருப்பு நூல் இப்படி எடுக்குதே நின்றுட்டு இருக்கிறாங்க பரப்பிட்டு அவங்க குடும்பம், அவங்களும் பார்க்குறாங்க, உட்காந்துட்டு இருக்க, அப்படி எடுக்குது, அப்படி வருது இந்த கருப்பு நூல், இவ்வளோ பெருசு. அதுக்கப்புறம் எடுத்து அதை போட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி. இதில் என்ன, இதில் கருப்பு நூல் இருக்குமா, இதிலிருந்து அந்த கிளாஸில் ஊற்றும் போது என்ன ஆகும் தெரியுமில்ல, நூல் வருதுன்னு, சின்ன நூல் அல்ல, இவ்வளோ பெருசு, இவ்வளோ நீளம் வருது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவருங்க, சுகமாக. அதனால நிறைய பேர் வருவேன். நிறைய அந்த அதிசயங்களை தான் இப்போ நான் சொல்லிகிட்டே வரப்போகிறேன். இந்த வருஷம் இடையில நடந்ததெல்லாம் சொல்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அந்த ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு போட்டி, பொறாமை, பில்லி, சூனியம், மந்திரம், மாயம், ஏவலி, நாவிகள் எல்லாம் உள்ளே இருந்தால் வெளியில் வந்துடும். என்ன அது எப்படி ஏதோ ஒரு வழியில் வருதுங்க. ஒன்று டாய்லெட்டில் போயிடும், ஒன்று இப்படி வந்துடும், ஒன்று இப்படி எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அன்னைக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம், ஐயோ நம்ம ஏசப்பா ஏசு சோமியும் பாங்க படுகுரு, மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியும் ஏசப்பா அப்படின்ட்டு எல்லாரும் எல்லா எண்ணமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துச்சுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன், கவனிங்க. ஒரு வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம், அந்த 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த 6ஆம் அதிகாரத்தை முதலிருந்து வாசிங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி அவங்கள கோவப்படுத்தக்கூடாது, எப்படி அவங்க வளர்த்தணும், அதே போல் பிள்ளைகள் பெற்றோரை எப்படி நேசிக்கணும், எப்படி கனம் பண்ணணும், அப்படி கனம் பண்ணுறவங்க அந்த பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, வேலைக்காரர்கள்கிட்ட எப்படி இருக்கணும், எஜமான்களை எப்படி, இதெல்லாம் இருக்குதுங்க. 10 வசனம் அதுதான். தயவு செய்து படிங்க, நான் கேட்டதுக்காக படிங்க. நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதை எபேசியர் 6ஆம் அதிகாரம் பாசித்தான் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். சரியா? 11வது வசனத்துலேருந்து இதெல்லாம் நான் வாசிக்க வேணாம், நீங்கள் வாசிச்சுங்க, எனக்கு நேரம் இல்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 269வது பக்கம், 269வது பக்கம், எபேசியர் புதிய ஏற்பாடு. சரியா? அதில் 1லேருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். ரொம்ப பிரயோஜனமாக எப்படி நம்ம பிள்ளைகள் நடத்தணும், பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணும், வேலைக்காரர்கள்ட்ட எப்படி. எங்கிட்ட இருக்கிறவங்க ஒரு அம்மா 5 வருஷம் இருக்குது, ஒரு அம்மா 25 வருஷம் இருக்குது. என்னங்க இது? அப்போ எப்படி நம்ம இருக்கணும், நமக்கு உதவி செய்கிறவங்கள என்ன எப்படி இருக்கணும், எப்படி ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி ஒற்றுமையாக இருந்திருக்க பார்த்துருக்கீங்களா? இது ஒரு சாதனை எனக்கு. நான் செய்கிறதெல்லாம் வருஷக்கணக்கா, எங்கிட்ட இருக்கிறவங்களும் பழகிறோம் வருஷக்கணக்கா. இதெல்லாம் ஒரு மகா பெரிய கிருபைங்க.
அதை நீங்கள் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும் நீங்கள் இப்போ நான் 11வது வசனத்தில் நான் பேச போகிறேன். கவனிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசோட நம்ம என்ன பண்ணணுமா? பிசாசு தந்திரங்களோடு இன்னைக்கு வியாதி வருது, பிரச்சனை வருது, தோல்வி வருது, கஷ்டம் வருது, வீட்டுக்குள்ளே போராட்டம், சண்டை சச்சரவு, வாழ்க்கையில் முன்னேற முடியறதில்ல, பொறாமப்பட்டு முன்னால் விட்டு பின்னால் சாகவெல்லாம் வச்சிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, மந்திரம் வச்சு கை கால் வராமல் போயிடுது, வேலை போயிடுது, கல்யாணம் நின்று போயிடுது. மாடு எனக்கு தெரிஞ்சு மாடு ரத்தங்க பாலுக்கு பதிலாக ரத்தம் கறக்குது. இந்த கிராமங்களில் போகும்போது என்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கன்னு. பாலுக்கு அதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. அதுகளுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து விடுறது, எண்ணெய் பூசி பாலை கறங்கன்னு. அப்படி பல தோட்டம் விளையறதில்ல. இப்படியெல்லாம் நடக்குதுங்க, இப்படியெல்லாம் நடக்குது. இது என்னது? பிசாசுடைய தந்திரம். நம்ம நினைக்கலாம் அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, இதை கடவுள் கவனிக்கிறது இல்லை. சொந்தக்கார் பண்ணுறாங்க, வந்தக்கார், இது எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. நம்முடைய தொழிலில் முன்னேற முடியறதில்ல, வியாபாரத்தில் முன்னேற முடியறதில்ல, தோட்டங்கள் போட்டோம். ஆமாங்க, இந்த புது வருஷத்தில் சொல்கிறேன், இது எப்படி வருதுன்னா யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. முதல்ல கடவுளைத்தான் நீங்கள் நொந்துக்கிறீங்க, அது வேண்டாம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை, தந்திரக்காரன் தான் பிசாசு. ஏமாத்தி வான்னு கூட்டு போவான். அவன் போகிற வழி பூந்தோட்டமா தங்கமா, ஆனால் அங்கே போய் அதுக்கு அடுத்தது நரகமாக இருக்கும். இதை மயங்கி போய் போகிறவங்க கடைசியில் விழுந்துருவாங்க. தந்திரங்கள் பண்ணுறவே பிசாசு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவன் திராணி, சக்தி, உணர்வு, பக்தி, விசுவாசம் உண்டாகிறதுக்கு என்ன பண்ணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணுமா. சர்வாயுத வர்க்கம் என்னன்னு பாருங்க, சீக்கிரமா முடிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். பார்த்தீங்களா? அது சொல்லி நேரம் இல்லை, நீங்களே அதை வியாக்கியானம் பண்ணி நீங்களே உணர்ந்து சொல்லணும். இதை வாசிங்க, 6ஆம் அதிகாரம் முழுசு வாசிங்க. இத்தனை பேரோட நமக்கு போராட்டம் உண்டு, சரியா? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கணும். அப்படி வரும்போது விழுந்துடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஆண்டவரை விட்டு பிங்கின் வாங்கக்கூடாது, தற்கொலைக்கு போகக்கூடாது, அவ்வளவு முடிச்சுன்னு சொல்லக்கூடாது. மனுஷனுடைய முடிவு தேவனுடைய ஆரம்பம், நம்முடைய முடிவு கர்த்தருடைய ஆரம்பம். மனசுல வச்சுங்க இந்த நான் சொன்ன வார்த்தையை. நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கணும். எந்திரிச்சு நிற்கணும். சோர்ந்து விழுந்து மற்றவங்க தூக்கி இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு இல்லை, எழுந்து நின்று சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து. என்ன சர்வாயுத வரம்? என்ன சர்வாயுத வர்க்கம்னு சொல்லி பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டும். சத்தியம் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் என்னதான் தொலைன்னு போட்டாலும் அது என்னவோ போடுறாங்க, நைட்டியும் அதுவும் இதுவும் தொலை. நான் இடுப்பில் கட்டுனா தாங்க நல்லா இருக்கும், அப்போ தான் பலம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டுங்க, அப்போதான் நிமிர்ந்து நிற்க முடியும், வேலை செய்ய முடியும், போக வர முடியும். இது நீங்கள் உணரணும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை நெஞ்சுக்குள்ள நீதி அநீதி நீதி எல்லாத்தையும் சரியாதபடி பாரபட்சம் இல்லாதபடி யாரா இருந்தாலும் நீதியை தரித்து கொள்ளணும். சரியா? நெஞ்சில இருதயத்துல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை கால்களை எப்போ தொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாங்களா, எப்போ புறப்படுவான்னு தெரியாது கானான் தேசத்துக்கு, அதனால ரெடியாக செருப்பை போட்டுட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க மோசே. அதனால என்னத்துக்கு நம்ம இந்த பாதரட்சிகளை போடணும்னு பார்த்தா கவனிங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய சமாதானத்தை சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஆயத்தம் ஜனங்களை நீ ஆயத்தப்படு, மற்றவங்களை ஆயத்தப்படுத்த என்னும்
பாதரட்சியை கால்களில் எப்பவும் தொடுத்துரு. எப்போ கூப்பிட்டால் ஆண்டவர் ஓடிடணும். எழுந்திருச்சு பொல்லாங்கு நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிந்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து 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 கொண்டார்கள. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை என்ன இதெல்லாம் நமக்கு வேணுங்க. அந்த விசுவாசம் என்ன, அந்த விசுவாசம் யாருடைய விசுவாசம்? அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் இல்லை, கடைசி நேரம் வரைக்கும் அந்த மனுஷன் விசுவாசிக்கிறாருங்க. ஏன்னா சாம்பலிலிருந்து ஒரு ஈசாக்கை உண்டு பண்ண வல்லவர் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசத்தான்னு பவுலடியார் சொல்கிறாருங்க. முடிஞ்சிருச்சு தான் நான் சொன்னேன், முடிஞ்சிச்சு நமக்கு. நான் ஆண்டவருடைய ஆரம்பம். அதனால் நான் விசுவாசத்தை பற்றி நான் மற்ற ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு. ஆபிரகாம் அப்படி விசுவாசம், நாமும் அப்படி விசுவாசிக்கணுங்க. விசுவாசம் என்னும் கேடகமா பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீர தலையில் போட்டுக்குங்க. வா, இதுக்கு வியாக்கியானம் பண்ண மாட்டேன். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கணுங்க. கர்த்தருடைய வசனம் எல்லாம் இருதயத்தில் இருக்கணும். ஒருவேளை பைபிள் கிடைக்காத ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்க. பைபிள் எங்கள் இருதயத்தில் இருக்கணுங்க. அதனால அந்த தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஏனாதான் ஆண்டவரை அப்படி ஆண்டவர் அது இல்லை. ஆவியினாலே நீங்கள் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் எங்களுக்காக பண்ணுங்க. எங்களுக்கு வர்ற ஆபத்து அதெல்லாம் நிறைய, ஆனால் சொல்ல மாட்டேன் நான். எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அவங்க நல்லா சந்தோஷமாக வருவாங்க. நான் துக்கம், உள்ளத்தில் துக்கம் இருக்கும் வரன்றெல்லாம் சந்தோஷமாக நடிக்கிறது நான். இல்லையா, நல்லா எங்களையும் ஆண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்து என்னுடைய விசுவாசத்தை பார்த்து அதை மாற்றும் போது தான் சொல்வேன். உங்களுக்கு நான் சொல்லலை. அப்படியா உங்க ஆமாம் நான் ஆண்டவர் என்ன அப்படி ஆறுதல் படுத்தி என்ன. அதனால எங்களை நீங்கள் நினச்சிப்பாரு, ஊழியக்காரர் நினச்சிப்பாரு, ஊழியக்காரர்களுடைய உதவி செய்யுங்க. அது குறைவுகளில் இந்த வருஷம் நல்லா செய்யணும். சின்ன சின்ன சபை வச்சிருக்கவங்களுக்கு காணிக்கைகளை அனுப்புங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம். சரியா? ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணும், பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும். வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியதை தைரியமாய் பேசத்தக்கதாக, ஏன்னா எங்களுக்காக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக உனக்கு வேட போதும். இதோடு நீங்கள் பாசிங்க. எனக்கு ரொம்ப தைரியங்க. குருட்டு தைரியம், வரட்டு தைரியம் எல்லாம் இல்லை. உண்மையாகவே என்னோட கூட இருக்கிற பெரியவருங்க, என்னோட கூட இருக்கிற பெரியவர், அது எனக்கு தெரியும். ஜெபம் பண்ணலாமா? இந்த மாதம், போன மாதம், இது டேஞ்சர் ரெக்கார்டு நான் சொல்கிறேன். அனுப்புங்க. ஃபோன்பேயில் நான் பேரை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அனுப்பிச்சிட்ருக்குறீங்க. மணி ஆர்டர் வந்துட்டுருக்கு. பேங்க்கில் போனால் ஆசையாக போவேன். போய் போன உடனே என்னைய பார்ப்பாங்க. அதனால் அனுப்புங்க. என்ட்ரி அம்மா வர்றாங்க. அதான் என்ட்ரி போடுறது எவ்வளவு என்ன வந்திருக்குதுன்னு சரி. போஸ்ட்மேனை பார்ப்பேன். போஸ்ட்மேனை மேலே ரொம்ப அம்மா வராங்க, சந்தோஷப்படுவாங்க. அம்மா கூப்பிடுவாங்க, அம்மா வீட்டில் இருக்கீங்களா? நான் வரேன், அப்படிமா இருக்கிறேன், இல்லைன்னா வெளியில் போயிட்டேன். அனுப்புங்க. ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி உங்கள் குடும்பத்துக்காக எல்லாத்துக்காக ஜெபம் பண்ண வசனத்தை பார்த்தீங்களா, கேட்டிங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கத்தக்கது எத்தனை ஆயுதங்கள் என்னென்னமோ போட்டுக்கிறோம் இல்ல, ஆடை அணிகள் அதெல்லாம் இருக்கட்டுங்க, போடுங்க. ஆனா நீங்க இந்த வேதத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் எபேசியர் எப்படி இந்த சாத்தானோட எதிர்த்து நிற்கணுங்கிறத. எழுந்திருச்சு நின்ட்டீங்களா? நான் சொல்ல வேண்டாம், எழுந்திருச்சு நில்லுங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க. நெஞ்சில கை வச்சுக்குங்க, தலையில கை வச்சுக்குங்க, கண்களை மூடிக்குங்க, முகத்தை மூடிக்குங்க, இல்லைன்னா வானத்தை பாருங்க. எசப்பா, கண்களை மூடுங்க. அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில பிசாசுகள் தான் எங்களுக்கு போராட்டங்களை கொண்டு வருது, வேற யாரும் இல்லை. எல்லாரும் மனிதர்கள் தான் ஆண்டவரை ஏதோ செய்வாங்க, மனம் திரும்பிடுவாங்க. ஏன்னா
எங்களுக்கு விரோதமாக யார் எதுவும் செய்ய முடியும்? பிசாசு தான் செய்யுதுங்க. மனுஷர்கள் நமக்கு என்ன செய்தால் உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோட சமாதானமாகும்படி செய்வேன் என்று சொன்னவர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். எப்படி எடுத்தாலும் அப்படியே வந்து பார்ப்பார். நான் மற்றவங்களை எடுத்து நான் போய் தேடி பார்த்தனால அது போல மனுஷர்கள் நமக்கு விரோதிகள் அல்ல, பிசாசு தான் நமக்கு விரோதி. இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க வாசித்த அதை எடுத்து நீங்க வாசிங்க, உட்கார்ந்து வாசிங்க, தினமும் வாசிங்க. என்ன போராட்டம் வந்தாலும் வாசிச்சு அது பேர்ல கை வைத்து இதன்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுவர்கள், பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், பெரியப்பா, சித்தப்பா, அவர்கள் இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருங்க. குடும்பம் இந்த வருஷத்துல பேசாதவங்கள்ட்ட பேசுங்க, போகாத வீட்டுக்கு போங்க, சிரிக்காதவங்க பார்த்து சிரிங்க, முறைக்காதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். கசப்பு, வெறுப்பு எல்லாம் மாற்றிக்குங்க. சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவர் வர போகிறார். பல காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. அதனால நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் இன்னைக்கு தந்துட்டார். இந்த பிசாசுடைய வல்லமைகளை பரிசுத்த அக்கினி கொண்டு சமலாக்கி போடுங்க ஆண்டவரை. பிள்ளைகளை சுற்றிலும் ரத்த கோட்டை எழுப்புங்க ஆண்டவரை, எழுப்புங்க ஆண்டவரை. சுற்றிலும் அக்கினி ரதங்களை கட்டளிடுங்க ஆண்டவரை. பிசாசு ஆண்டவர் எங்களை தொடாதபடிக்கு இவைகளெல்லாம் நீங்க செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 622221005210, IFSC கோட் CNRB 00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078957576, IFSC கோட் IDIB 0000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.